காலையில சோறு வைக்க மாப்பிளைக்கும் என் மோமனுக்கும் கொடுத்து விட்ட பிறகும் இந்த வீட்ல பாத்திரம் கிடக்கு பாத்தீங்களா ஆச்சி, அதெல்லாம் கழுவி கமத்துறாதான் அடுத்தால சாயந்தரம் வேலைக்கு சரியா இருக்கும். சரிடி, அந்திக்கு போல வேலையெல்லாம் முடிச்சிட்டு வா. சரி ஆச்சி. ஆச்சி நானும் கிளம்புதேன். ஏடி அவ வேலை சொல்லி கிடக்குன்னு ஓடுதா, உனக்கு என்ன வேலை சொல்லி? அதான் உன் மாப்பிள்ளை வேலைக்கு போயிட்டாரு, காலையில சோத்த பொங்கி இருப்பியோ, வேற என்ன வேலை? உன் மாமியாரி வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பா. யாச்சி நீங்க வர என் மாமியார் இப்ப சும்மா இருப்பா நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்க தொலைஞ்சு போனாலோ எங்க ஒளிஞ்சு போனாலோ ஆளே காணல. வீடனைக்கு இருக்காளா, வீட்டுல ஒரு இடத்துல இருக்காளா, ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கா. கரெக்டா திங்கிறதுக்கு வர, கரெக்டா இருந்தாலும் எங்கேயும் ஒளிஞ்சு போயிருதா அப்படின்னு ஏசி எடுப்பாச்சு. நான் போறாச்சு. உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் பேசணும், ஒரு 5 நிமிஷம் மட்டும் இரு, அதுக்கப்புறம் போ. ஏடி உன் மாமியா பேசுறதுலயும் கொஞ்சம் உண்மை இருக்கதானே செய்து. என்னாச்சு, நீங்களும் என் மாமியா கூட சேர்ந்துக்கிட்டியா? என் மாமியா மாதிரி ஏச போறா? ஆட பாட்டி வில, நான் எதுக்கிட்டி உன்னை ஏச போறேன்? உண்மையை சொல்லுதேன். ஏடி நான் தெரியாம தான் கேட்கேன். சுத்துமுத்து வேலை, இந்த பாத்திரம் கழுவுது, துணி துவைக்கிறது, வீடு தூக்குது, இதெல்லாம் செய்த. ஆனா ஏன்டி சோறு வங்கி குழம்பு வைக்கணும் உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு? நான் என்ன செய்ய மாட்டேன்னா ஆச்சு சொல்லுதேன். இந்த எனக்கு சமையலுங்கிறது எனக்கு வர மாட்டேக்கு. சுட்டு போட்டா கூட வராதுன்னு சொல்லுவா பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் இருக்கு பாத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பை போட்டா நிறைய போட்டு போடுதேன், நிறைய போட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா உப்பையெல்லாம் மாக்கி போடுதேன். ஒரு நாள் குழம்புல புளிய கோரி ஊற்றி போடுதேன். இதான் எனக்கு ஜாலியா போச்சு. அந்த தான் என் மாப்பிள்ள சொல்லிட்டாரு, நீ ஒன்று சுவாரும் வங்கி கிளிக்காண்டா, பேசாம இருந்தா போதும், எங்க அம்மா செய்வா, அதை பார்த்துட்டே இரு அப்படின்னாரு. அன்னைக்கு விட்டேன் சோறு பொங்குதான். நல்ல சொன்ன கதைய. என்னைக்கு சோறு பொங்க, என்னைக்கு படிக்க, என் மாப்பிளைக்கு என் கையால சோறு பொங்கி கறி வச்சு கொடுக்கணும்னு ஒரு ஆசையா தான் இருக்கு. நடக்க மாட்டேங்குவேன். ஏடி இப்படியே நீ சொல்லிட்டு இருந்தா சொல்லிட்டே இருக்க வேண்டியதான் வருஷ கணக்கா. உனக்கும் பிள்ளைகள் பிறந்து கிளவியே ஆயிருவேன். நீ சோறு பொங்குனாப்லதான். ஏடி மரகதா, என்ன உங்க வீட்டுல ஒரே திருவிழா கழிஞ்ச மாதிரி இருந்துச்சு? சவத்தை என்னத்தை சொல்லாச்சு, டெய்லி திருவிழா கழியது தானே என்னைக்கும் போல. அதான் இன்னைக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் அதிகமாயிட்டு. இக்க வருத்தப்படாதக்கா, உன் நல்ல குணத்துக்கு ஒரு குறையும் வராது. இடி ஒரு கல்யாணம் வீடுனா 4 பேர் சொந்தம் வரும் போகும். அந்த நேரத்துல எல்லாரும் 4 பேர் 4 விதமா இருப்போம் பத்தியா. யாராவது ஒண்ணு சொல்லுவோம், நம்ம மனசு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். சவத்தை எல்லாத்தையும் ஒண்ணு போல மனசுக்குள்ள போட்டோன்னு வச்சுக்கேன், வருத்தப்பட வேண்டியதான். கடைசியில நம்ம தான் கிடந்து கஷ்டப்படுவோம். அதனால எல்லாத்தையும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறணும், சரியா? ஆமாச்சி, நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன். என் மாமியா ஒன்ன சொல்ல, என் மைனிகாரி ஒன்ன சொல்ல, அவ ஒன்ன சொல்ல, இவ ஒன்ன சொல்ல, நீ என்னனோ போது கதை. எப்படி நிச்சயமலத்தை முடிச்சிட்டா கூட பாதி கரை கடந்த மாதிரிதான். பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதானாச்சு. அதுக்கப்புறம் மீதி கரையும் கடந்துடலாம். விட்டுக்குதான் என்ன செய்ய போறேன்னு தெரியாம கடந்து மனசு ஒடியே வருத்தப்பட்டு இருக்கு. மாமியா கறிய பத்தியாக்கா, அவகிட்ட துட்டு இல்லன்னு கையை விரிச்சிட்டா. அதுக்கப்புறம் என்ன சொன்னா பத்தியெல்லாம், உங்க அம்மா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வர சொல்லி. அவ சொல்லதுலயே ஒரு நியாயம் இருக்கதான் நட்டி செய்து. என்னடி சொல்லுத இப்படி? ஏடி கோமகண்ணே என்ன சொன்னா? என் மாப்பிள்ளைய அதுலெல்லாம் குறை சொல்ல கூடாதாச்சி. அவரு வேண்டான்னு தான் சொன்னாரு. உங்க அம்மா வீட்டுல போய் துட்டுக்குன்னு நிக்காதட்டி, நாளை பின்ன அப்புறம் ஒருத்தரும் மதிக்க மாட்டா, நம்மள பொண்டாட்டி எப்படி அனுப்பி விட்டுருக்காள அப்படி சொல்லி என்னதான் குத்தமா நினைப்பாவோ. நான் எப்படியாவது உருண்டு பிறண்டு யாருக்கிட்டையாவது கடன் வாங்கிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துக்கலாம். என்ன வட்டிக்கு தானே கொடுக்க வேண்டியிருக்கு, வேற என்ன செய்ய முடியும், வட்டியை கொடுத்தா போச்சு அப்படின்னாரு. பரவாயில்லக்கோ, அண்ணே நல்ல குணமா தான் இருக்காரு. சரி, கஷ்ட நேரத்துல தான் இப்படி மனுஷங்களோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிடலாம். ஏக்கோ மல்லிகட்ட வேணா வட்டிக்கு கேட்டு பாப்பாக்கா. வேண்டாம் டி, அவட்டெல்லாம் வட்டிக்கு வாங்காண்டா. அவ அநியாய வட்டி போடுவா பத்துக்கோ. அதுவும் இல்லாம எனக்குன்னு கேட்டேன்னு வச்சுக்கியேன், உடனே என்ன தெரியுமா சொல்லுவா, எக்கோ என்கிட்டலாம் இப்ப துட்டு ஒண்ணும் கிடையாதுக்கோ, யாரோ ஒரு ஆள்கிட்ட தான் நான் வட்டிக்கு வாங்கி தரணும் பத்துக்கோங்க, நீங்க கரெக்டா வட்டி கட்டிருங்கோ அப்படின்லாம் கதை விடுவா பத்துக்கோ. அதெல்லாம் சரிப்படாது. அப்ப என்னடி செய்ய போற? வேற என்னாச்சு செய்யணும்? என் மாப்பிள்ள வேண்டான்னு தான் சொல்லுதாரு எங்க அம்மா வீட்டுல போய் கேட்கறதுக்கு. நான் தான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னக்கா முடிவு எடுத்திருக்க? அங்க இங்க சுத்தி முத்தி கடனா வாங்கி வச்சு கடைசியில அவ்வளவுக்கும் வட்டி கட்டினோம்னா அதுவே சம்பளத்துல பாதி போயிரும். பிறகு இருக்க மீதி சம்பளம் கைக்கும் எட்டாம வாய்க்கும் எட்டாம கிடக்கும். 1ஆம் தேதி ஆனா வட்டிக்காரன் வாசல்ல வந்து நின்று சத்தம் போட்டு கிடப்பான். அதெல்லாம் சரிப்படுமாச்சு நம்மளுக்கு. வேற என்னடி செய்ய முடியும்? அதான் நேரம் எங்க அம்மா வீட்டுக்கு போய் என் தம்பிட்டே கொஞ்சம் ரூபாய் கேட்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன். இக்க தெரிஞ்சிருந்துமா இப்படி சொல்லுத? ஏடி அது சரிப்படாதுன்னு உன் மாப்பிளையும் வேண்டாம்னு சொல்லிருக்காம்ல, பிறகு எப்படி இப்படி முடிவெடுக்க? என் மாப்பிள்ள அப்படிதான் சொல்லுவாராச்சி. நம்ம அவர் கஷ்டத்தை பார்க்கணும்லாச்சி. அதனாலதான் எங்க அம்மா வீட்டுல போய் என் தம்பிட்ட கொஞ்சம் ரூபாய் கேட்டோம்னா அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி தந்துருதே அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். சரி வா இஷ்டம், இதுல நாங்க தலையிட முடியாது. நல்ல யோசிச்சுக்கோ. நல்ல யோசிச்சாச்சு முடிவு எடுத்திருக்கேன். சரி போயிட்டாராச்சி, நேரம் வேற ஆகுது. துணி வேற நிறைய முக்கி வச்சிருக்கேன், போய் துவைக்கணும். சரிடி. கேட்டி அவ தம்பி பொண்டாட்டி சரியான முசுறுன்னு சொல்லி கேள்விப்பட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேக்கல. கோம்பக்கண்ட வேண்டாம் சொல்லியிருக்கா. இவ எனக்குன்னு போய் கேட்க போறாள, என்ன சொல்ல போறாளோ தெரியல. அவ தம்பி யாச்சும் போயிட்டு வரேன், யாராயிட்டு. சரிடி. மரகத நிலைமையை நினைச்ச பாவமாலாம் இருக்கு. சரி நடக்குது நடக்கும், வேற என்ன செய்ய முடியும்.
நல்ல வேளை மாமியா கிழவி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கு. உள்ள ஓடிட வேண்டியதான். ஒரு பக்கம் மாமியா கிழவியை பார்க்கவும் பாவமா தான் இருக்கு. ஏதாவது செய்தி எடுத்து கொடுத்து நல்ல பேர் வாங்கணுமே. இது தூங்கி எந்திக்கிறதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு பண்டத்தை செய்து அது முன்ன கொண்டு நீட்டணும். அது அப்படியே அதிர்ச்சி ஆகணும், சந்தோஷப்படணும். என்ன செய்ய ஞாபகம் வந்துட்டு. இதை செஞ்சு கொடுத்தா கரெக்டா இருக்கும். என் மாமியா கறி செய்யும் போது நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன். எல்லாம் ஞாபகம் இருக்கு, எவ்வளவு போடணும்னு. அதே மாதிரி செஞ்சு இன்னைக்கு என் மாமியார அசத்தணும். தட்டுதோ தூக்குதோ. ஆட்டி எலும்பு குழம்பு நல்ல அளவோல ருசியா இருக்கும் போல இருக்க. வாசனையே நல்ல கப்புன்னு தூக்குதே. தண்ணியா இருந்தாலும் டேஸ்டா இருக்கும் போல இருக்க. நம்ம வீட்டுல ரசம் பருப்பும் அதை வச்சு நம்ம தின்னுக்கலாம். இந்த எலும்பு குழம்பு வச்சு தங்கச்சி கொடுப்போம். அவன் நல்லா சாப்பிடட்டும். ரேஸ்மா, ஆமா, நான் இப்ப அக்கா வீட்ல தான் இருக்கிறேன் பாத்துக்கோங்க. ரேசு, ஐயே தங்கச்சி நல்லா தூங்கிட்டு இருக்கா போல இருக்க. வெளியே மழை வேற, சாரல் மழை போல சின்ன சின்ன பெஞ்சிட்டே கிடக்கு. குளிரா இருக்குல்ல, அதை பெட்ஷீட்டை போட்டு தூங்கிட்டு இருக்கா போல இருக்கு. சரி தூங்கிட்டு. கோமதி அக்கா தந்த எலும்பு குழம்பு 6 பேருமே சூடா தின்னதானே நல்லா இருக்கும். சரி எழுப்போம். ரேஸ்மா எழுந்திரிம்மா. கொஞ்சோண்டு சூடா செஞ்சு சோறு தின்னுட்டு படம். அப்புறமா பேசுறேங்க, வைக்கிறேன்னு. அக்கா என்னக்கா? பாரு ரேஸ்மா, இப்படி வத்தலும் வதங்கலுமா கிடந்தா சரிப்படுமா? எலும்பு குழம்பு அக்கா வச்சிருக்கேன். வந்து ஒரு உருண்டை சோறு தின்னுட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்தூங்கு. பிறகு சாயந்தரம் காப்பிக்கு கூட எந்திரிச்சா போதும். நீ போக்க, நான் வரேன். சொல்லிட்டே இருக்காம சீக்கிரம் எந்திரிச்சு வா. அப்பா, நல்ல வேளை தப்பிச்சேன். அக்கா கிட்ட மட்டும் மாட்டிருந்தேன், அவ்வளவுதான். இப்படி எத்தனை நாள் சமாளிக்க ஒண்ணுமே புரியல. என்னைக்கு மாட்ட போறோன்னு தெரியல. அன்னைக்கு அவ்வளவுதான். ரேஸ்மா சீக்கிரம் வா. நான் வந்துட்டேன்க்கா. இவ்வளவு சூப்பரா ஒரு அல்வாவா? நெடுமாறி நீ தியாரிட்ட. இதை இப்படியே என் மாமியா கிழவிக்கு கொண்டு போய் சர்ப்ரைஸ கொடுத்தோம்னா அவ்வளவுதான், அசந்து போயிருவா. நீ அடுப்புக்கிட்ட உனக்கு ஒண்ணு செய்ய தெரியாதுன்னு சொல்லுவா. எப்பா எல்லாரும் போயிட்டாவோ. எடி தூங்குதால எழுப்பிடலாம். தூங்குத மாதிரி நடிக்க முடிய ஆளை எப்படி எழுப்ப முடியும்? எம்மா, உனக்கு ஒரு பெரிய அவார்டா கொடுக்கணும். என்ன ஒரு நடிப்பு. அட பாட்டி. எடியா மக்கா, நான் ஒழுங்கா பேசலாம் நாட்டி. பேசுனியாவா? தூள் பறத்திட்டேன். ரொம்ப நான் கூட கதன் பயந்துட்டே இருந்தேன் பாத்துக்கோ. நம்ம வேற இப்படி சொல்லி கொடுத்துருக்கோமே. இவ என்னன்னு பேச போறா, என்னத்தையா ஒண்ணு தப்பல கணக்கு பேசி மாட்டிக்கிட்ட போறான் அண்ணங்கிட்ட அப்படி நான் நினைச்சேன். ஆனா நல்ல ஜம்முன்னு வாய்க்கு வாய் பேசி எப்படியோ காரியத்தை சாதிச்சிட்டமா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே மக்கா? சந்தோஷமா? இந்த நேரத்துல நல்ல ரவா கேசரி நல்ல இனிப்பா செஞ்சு கேசரி திங்கணும் போல ஆசையா இருக்கு. அதுக்கு என்ன, உங்க மைனிட்ட சொன்னா செஞ்சு தர போறா. சும்மா இரி, அவ வேற கடுப்புல இருப்பா. அந்த நேரத்துல கேசரியை கொண்டா அதை கொண்டா இதை கொண்டான்னு அவ்வளவுதான். கேசரில சீனியை போடுறதுக்கு பதிலா உப்பள்ளி போட்டு தந்துருவா. பாத்துக்கோ. ஆமா பத்தியாட்டி, செஞ்சாலும் செஞ்சு விடுவா. எம்மா, மைனிக்கு மூஞ்ச பத்தியா ஒரு மாதிரி இஞ்சி தின்ன மாதிரிலாம் ஆயிட்டு. ஏடி, நீ கண்ணை மூடி இருந்தியா இல்ல முழிச்சுதான் கிடந்தியா? எம்மா, அப்பப்ப லேச கண்ணை ஓட்ட கண்ணை போட்டு பாப்பேன். அதுக்கப்புறம் நீங்க பேசணும் நல்ல நச்சுன்னு கேட்க அந்தால கேட்டுட்டே இருந்தேன். எப்படா எந்திக்கலான்னு பாத்துட்டு இருந்தேன். கரெக்டா சண்டையும் முடிஞ்சு எந்திரிச்சிட்டேன். இனி கவலைப்படாண்டம்மா. அண்ணன் பாடு மைனி பாடு. இனி நம்ம ஃப்ரீயா நிம்மதியா இருக்கலாம். ஏமா, நிச்சயம்ல தன்னைக்கு கெட்டதுக்கு நல்ல சேலை இருக்கவன்ட்ட சேலெல்லாம் கிடக்கு விட்டி இந்த நைஸா இருக்க மாதிரி சேலை தான் உடுத்துவேன். நான் உடுத்திருக்க பார்த்தா நம்ம 2 பேருக்கு ஒரு போல எடுத்தோம்ல. இந்த மாதிரி சேலை தான் எனக்கு பிடிக்கும் பாத்துக்கோ. நிச்சயம்லத்துக்குலாம் புதுசா எடுக்கண்டாமாக்கா. சரி, அப்போ என் புருஷன்ட்ட எனக்கு மட்டும் ஒரு நல்ல ஒரு சேலையா ஒண்ணு எடுக்க சொல்லணும். ஆமாட்டி, நீ பொண்ணு கக்கல்ல நல்ல ஜம்முன்னு நிக்கண்டமா. சரிம்மா, இந்த மனுஷனுக்கு போன் போட்டுட்டு வரேன். போனவர் போன் போடாம அருவோக்கில் இருக்காரு பத்தியம்மா. ஆமா, நீ போன் போட்டாலும் அந்தால நல்லபடியா பேசுறா. உடனே சண்டைக்கு நிப்ப. அதுக்கு பயந்தாமட்டி அவர் போனே போட மாட்டேக்காரு. ஆமா, சண்டைக்கு நிக்க அந்தால. இந்த பாத்தியா, நான் சொன்னதுக்கே கோவப்படுதே பாத்தியா? அதான் அந்த மனுஷன் பயந்து போய் கிடக்காரு. சும்மையா இடு, சும்மா தானே சொன்னேன். உடனே பொசுக்குன்னு கோவப்படுத. நாளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்க. கல்யாணம் வரும்போது இப்படி மாப்பிள்ளைட்டுக்காரங்கிட்ட பொசுக்குன்னு கோவப்பட்டுன்னு வச்சுக்க சரிப்பட மாட்டி. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ போ, உன் ஜாலியை பார்த்துட்டு. எல்லாத்தையும் கோவப்படுதான்னா எங்க டீம்ல வந்து கோவப்படுதா? எங்க அம்மைக்கு வயசாயிட்ட தவிர என்ன பேசணும்னு தெரிய மாட்டேங்குது. சவத்தை என்ன செய்ய, நானால பொறுத்து போயிட்டு இருக்கேன். எது எப்படியோ என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டை விட்டு போனாதான் நிம்மதியப்பா. இன்னுமா கிளவி தூங்கிட்டு இருக்கு. என்ன எதை கண்ணை முடிச்சு பாருங்க தே. ஏடி, அசந்து தூங்கிட்டு இருக்கம்ல, ஏன் மட்டும் கிடந்து உசுர வாங்கிட்டு இருக்க? இது தூங்குது போறவு தூங்கலாம் தே. என்னைக்கு இந்த செத்த தூங்கம் தானே. எந்திரிச்சு பாருங்க தே, கண்ணை முடிச்சு பாருங்க என்ன இருக்கு என் கையிலன்னு. என்ன பாடுபடுதா, தூங்க விட மாட்டேன். என்னடி நல்ல அல்வா கண்ணாடி துட்டு மாதிரி பளபளபளன்னு இருக்க. என் மவன் திருநெல்வேலிக்கு போயிருந்தானோ, வாங்கிட்டு வந்தானோ? ஆமா, போனாரு. நல்ல அவர்கிட்ட வாங்கிட்டு வரேன்னு சொன்னா எங்க வாங்கிட்டு வராரு. அதான் நானே செஞ்சுட்டேன் வீட்டுல. என்னது, இவ செஞ்சாளா? என்ன ஒரு பொய், வாயில வரதெல்லாம் பொய். எடி, பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும் பாவா. என்ன ஒரு பொய்டி, ஏம்டி இந்த பொய்? என் மாமியா கிழவி, நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? நெசந்தான். நான் தான் என் கைப்பட நல்ல அல்வாவை கிண்டி எடுத்துட்டேன். நீங்க நம்பினா நமக்கு நம்மட்ட போங்க. எப்படி இருந்தாலும் நான் தான் செய்தது. அடுக்களை பக்கம் போய் ஒரு கப்பு தண்ணி குறைட்டுவான்னு சொன்னாலே அடுக்களை எங்க இருக்குதே? மேக்க இருக்கா, கிழக்க இருக்கா, வடக்க இருக்கா, தெக்க இருக்கான்னு கேப்பியா? எப்படி அல்வா செய்த? எப்படியா செய்தே? வேணுமா வேண்டாமா? அல்வா வேற பளபளத்துட்டு இருக்கு. தின்னுங்க. எப்ப நாக்கு வேற ஊறுது. இவ செஞ்சா என்ன, எவ செஞ்சா என்ன? நமக்கு வேண்டியது அல்வா. யாரும் சொல்லும் இல்லன்னா அவளே அள்ளி தின்னு போடுவா.
மறுபோல தாயா திங்க ஏதே இப்படி படுத்து கிடத்து தின்னீங்கன்னு வச்சுக்கோங்க மூச்சுக்குள்ள அல்வா ஏறி மூச்சு விட்டுருவியா. அல்வாவை கொண்ட நானும் தின்னு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுதேன். இதே அல்வாவை திங்கிறதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்கு. சும்மா கையில சுவாத்த மாதிரி உருண்டை பிடிச்சி லபக்கு லபக்குன்னு போட்ட மாதிரி போடக்கூடாது. அப்ப எப்படி திங்கணும்? உட்காருக்கத்தே நான் சொல்லி தரேன். காட்டுங்கத்தே. இப்படித்தான் ஸ்பூன்ல எடுத்து அப்படியே தொண்டைக்குள்ள அப்படியே லபக்குன்னு போடணும். ஏட்டி நெடு மாதிரி நான் உட என்னவோ நினைச்ச பாத்துக்க. ஆனாலும் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க. மேனக்கிட்டு எனக்காண்டி அல்வாவெல்லாம் கிண்டி ஸ்பூன் எல்லாம் எடுத்துட்டு வந்து அதுல வச்சு எத்தே ஆகாட்டுங்கன்னு வீட்டுக்கு வர பத்தியா. அழுது போதும் வாய் ஆகாட்டுங்க. இதே இனி அல்வான்னு நீங்க நினைச்சாலே நான் கிண்டி தந்துருவேன். சீக்கிரம் போடு. வாய தொடங்க. அடுத்து அல்வா துண்டை போட்டுட்டு என்னது பப்பு கிடக்கு.